கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக கட்டுமான தொழிலுக்கு தேவையான உதிரி பாகங்களின் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளது. கோவை தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் பரபரப்பு பேட்டி. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். தொடர்ந்து 3 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் இச்சங்கத்தினர் எரிபொருள் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, ஜிபிஎஸ் கருவி, எஃப்சி, இன்சூரன்ஸ் விலை உயர்வு மற்றும் சாலை வரி உயர்வை கண்டித்தும், இனி எங்களது லாரிகளில் அதிக எடை ஏற்ற மாட்டோம், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் வாகனங்களை இயக்க மாட்டோம், பாதுகாப்பான மற்றும் சட்டப்படி லாரி போக்குவரத்தை உறுதி செய்வோம் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து செங்கல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்க நிர்வாகிகளான SBM தமிழ், பரசுராமன், TKS தங்கராஜ், மோகன்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளரிடம் கூறியதாவது: கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கி உள்ளோம். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கோவை மாவட்டத்தில் மட்டும் வேலைநிறுத்தம் செய்துள்ளது. இதனால் ஒரு நாளுக்கு 20 லட்சம் வரை இழப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பி உள்ள சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எங்களது போராட்டம் காரணமாக கட்டுமானத் துறைக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்களும் விலையேறும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த போராட்டம் நடத்த முக்கிய காரணமே அதிக எடையுடன் செங்கல்கள் ஏற்றி வரும் லாரிகளுக்கு அதிக அளவில் காவல்துறையினர் அபராதம் விதிக்கின்றனர். RTO அதிகாரிகள் லாரிகளை சிறைப்பிடிக்கின்றனர். இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசு நிர்ணயித்த எடையின் அளவில் லாரிகளை இயக்க உள்ளதாகவும், GST பில் இல்லாமல் செங்கல்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் இருந்து செங்கல்களை வாங்க மாட்டோம் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் RSR செல்வராஜ், SVK தமிழரசன், RPT உதயா, சம்பத், தினேஷ், ராஜேஷ், ரமேஷ், SMT சுரேஷ், வெள்ளைச்சாமி, SSK ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர் சங்கங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிக எடை ஓட்ட மாட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி பில் கட்டாயம், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் பொருள் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே கொண்டு வர மாட்டோங்க. இதனால் பல பிரச்சனை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த வேலை நிறுத்த இதை எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வர எல்லா செங்கல், ஃப்ளையாஸ், மற்ற எல்லா லாரிகளும் சரக்கு லாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. இதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கைங்க. அதுக்கு தான் இந்த வேலை நிறுத்த இது நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் சேலம், தருமபுரி, அரூருங்க, இப்போ திண்டுக்கல், கரூர் எல்லா மாவட்டத்தில் இருக்க லாரி உரிமையாளர் சங்கத்திலையும் பேசியிருக்கோங்க. அவங்க எங்களுக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூருக்குள்ளே கொண்டு வர எல்லா செங்கல், ஃப்ளையாஸ் இதுக்கு அரசு நிர்ணயித்த எடையளவில் மட்டும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க இது வரைக்கும் சந்திக்கலீங்க. நாளைக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கோங்க. எந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறீங்க அரசு? அதாவது நாங்கள் மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் மட்டும் இல்லைங்க, வெளி மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற லாரிகள், 50% பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து தான் வருதுங்க. பெங்களூர்லேருந்து வருது, சேலம், தருமபுரி, கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி இடத்துலேருந்துலாம் வருதுங்க. இப்போ அவங்களும் அதாவது அரசோட உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவில் பொருளை ஏற்றிட்டு வரணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கிய கோரிக்கை. பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வர வண்டிக்காரங்க கிட்ட நாங்கள் ஒத்துழைப்பு கேட்குறோம். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியப்படுங்க. இப்போ நாங்கள் 10-50 பேர் மட்டும் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னா, வேலை நிறுத்தம் பண்ணி இந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மெயினாக இது கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணணும். பில்டர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரீச் பண்ணணும். ஏன்னா உங்கள் துறையில் இது நீங்கள் சாத்தியம் அப்படின்னு ஏற்றுட்டாலுமே இது மற்ற துறைகள்லாம் இருக்குது. அரசாங்கத்தோட முக்கியமான உத்தரவு என்னன்னா பார்த்தீங்கன்னா, கனிம வளங்க, செங்கல், எம்சாண்ட், ஜல்லி, கட்டுமான பொருட்கள் சரியான அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான கோரிக்கைங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஓவரோடு போட்டு வந்தால் டிரைவரை சிறைப்பிடிக்கிறாங்க, டிரைவரோட லைசன்ஸ் கேன்சல் ஆகுது, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குங்க. முக்கியமான இது பார்த்தீங்கன்னா கட்டுமான துறையில் இருக்க கட்டுமான பொருட்கள் சம்மந்தமான லாரிகள் தான் பாதிக்கப்படுதுங்க. இதனால பொதுக்களுக்கு எந்த விதமான இழப்பீடு இதனால ஆகாதுங்க. பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதிக சுமை ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா சாலைகள் நிறைய பாதிக்கப்படுதுங்க. இப்போ அளவான பாரத்தை நாங்கள் ஏற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாலைகள் அப்படியே இருக்கும், அவங்களுக்கு பெனிஃபிட் தான். இன்னைக்கு எவ்வளோ லாரிகள் நிறுத்தி இருக்கிறீங்க? இதனால ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மட்டும் சராசரி 20 லட்சம் செங்கல் வருதுங்க. அதாவது பழனி தாராபுரத்துலேருந்து மட்டும் மெயினாக அதாவது எங்கள் சங்கத்தில் இருக்கிற லாரிகள் மட்டும்
அது போக வெளி மாவட்டத்திலேருந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லட்சம் கல் வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20 லட்சம் செங்கல் வந்து கட்டாயமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இது பண்ணுறதுனால. பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வண்டி நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோங்க. இதே மாதிரி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கோவை புதூருங்க, பாப்பம்பட்டி, அப்புறம் இங்கே காலப்பட்டி, மேட்டுப்பாளையம், இப்படி 5 இடத்துல இந்த மாதிரி வேலை நிறுத்தம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம்.